ஏன் சேகர் பாபு துடிக்கிறாங்க? எல்லாரும் சேகர் பாபு ஏன் அவர் துடிக்கிறாரு? ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? நல்ல ஃபைட் இருக்கா? இவரும் தனியா போய் பழக்கமே கிடையாது அவருக்கு. ஆண்கள் என்றாலே ஒவ்வாமை அவருக்கு. ஜோடியத்தான் போவாப்ல. 11:30 மணிக்கு போய் அந்த ஆளு சொல்லியிருக்கான், முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் ஓட்டுறீங்க நீங்களா? அவ்வளவு பெரிய ஆட்களா? இதே அதிமுக ஆட்சியா இருந்தா உங்களை ஒரே நாள் அடிச்சு விரட்டிருப்பாங்க. நாங்கனால உங்களை போராட விட்டுருக்கோம். எப்படி போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்களா? உங்களை போராட விட்டுருக்கோம்ல, அதுவே நாங்க கொடுக்க மிகப்பெரிய ஜனநாயகம். இதோட மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியா அக்கா பிரியா அவங்க சொல்றாங்க, நாங்க ஒன்னும் அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி இல்லையே. இது சென்னை மாநகராட்சியில போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்துற உரிமையை கொடுத்திருக்கோம். எப்படி கழிவறையை அவன் இல்லைன்னா அந்த கழிவறை நாரி போயிடும். நீங்க போற கழிவறை அவன் இல்லைன்னா நாரி போயிடும். அந்த கழிவறையை பயன்படுத்த உரிமையை கொடுத்திருக்கோம். இப்ப அது சொன்ன உடனே அது செய்தியா மாறி நாங்களாம் பேசணும். இப்ப நேத்து நைட்டு அதையும் இல்லையா, டாய்லெட் கூட யூஸ் பண்ண கூடாதுட்டாங்க. 10 நாள் இந்த மக்கள் போராடியதற்கு சென்னையினுடைய மிகப்பெரிய முக்கியமான பகுதிகள் நாறிக்கொண்டிருக்கிறது. நாம எல்லாரும் வெளில வந்தா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சி போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு யூடியூப் போட்டுக்கிட்டு நல்ல காபி போட்டு ஒரு காரச்சவ மிச்சர் வச்சுக்கிட்டு பச்சி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த வெள்ளம் வந்தா தரையிறங்கி முதல்ல அந்த வெள்ளத்துல என்ன மாட்டிக்கொண்டாலும் அதை சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ள வெள்ளம் வராமல் தடுப்பது இதே தூய்மை பணியாளர்கள் தான். அவர்கள் இல்லை என்றால் 20 விழுக்காடு 30 விழுக்காடு மூழ்கிற சென்னை 100 விழுக்காடு மூழ்கி வரும். பல பேர் செத்து போயிருவான். இந்த சென்னை மாநகராட்சியில அதிகபட்சமாக 17,000 தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்களா? அதிகபட்சம் 17,000 பேருக்கு மாத சம்பளம் 30,000 ரூபாய் போட்டா கூட ஒரு மாசத்துக்கு 51 கோடி வருதுங்க. 30,000 அதிகபட்ச சம்பளம் சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச சம்பளம் 25,000 சொல்லிருக்காங்க எல்லாருக்கும். 30,000 சம்பளம் போட்டா கூட இந்த 17,000 தூய்மை பணியாளர்களுக்கு 51 கோடி வருது. அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 600 கோடி வருது. 2,700 கோடி எவன் தாலியா இருக்கடா நீ 2,700 கோடி போடுற? எதுக்கு போடுற? அப்ப என்ன கமிஷன்? தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தா 20% 30% கமிஷன் எதுங்க போவோம்? சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம். அது ஹம்மர் காராவும் ஃபார்ச்சுனர் காராவும் மரியா சொன்னது போல அது லேண்ட் குரூசர் காராவும் வெளியே வரும், ரேஞ்ச் ரோவரா வெளியே வரும்.